morning students. In this video we are going to see term 2 social science 4th standard 3rd unit transport. இந்த வீடியோல பார்க்கலாம். Transport is the movement of people, animal and things from one place to another place. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பொருட்கள் இவையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரணும்னா போக்குவரத்து தேவைப்படுகிறது. இதுதான் போக்குவரத்துன்னு சொல்லுவோம். Modes of transport. There are different modes of transport in India. இந்தியால பலவிதமான போக்குவரத்து வகைகள் உள்ளன. அது என்னென்னு பார்ப்போம். Modes of transport: roadways, railways, waterways, airways. roadwaysனா சாலை வழி, railways ரயில் வழி, waterways நீர் வழி, airways வான்வழி. Before the invention of wheels, humans used to walk everywhere. They used bullock carts to cover distances. Even today, many use bicycles which are eco-friendly to travel. முற்காலத்துல சக்கரங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் மனிதர்கள் எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்றனர். தொலைவில் உள்ள இடங்களுக்கு செல்ல அவர்கள் மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினர். இன்றும் கூட பலர் தங்களுடைய பயணங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத மிதிவண்டிகளை பயன்படுத்துகின்றனர். இது நிலத்தின் வழியாக நடக்கும் போக்குவரத்தாகும். இப்போக்குவரத்து பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் ரோட்வேஸ். ரோட்வேஸ்ல 4 வகை இருக்கு. நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், district roads, village roads. India has been building roads since old times. Roadways connect the nook and corners of our country. சாலை வழியில 4 வகை இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராம சாலைகள்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே பழங்காலத்திலிருந்தே போக்குவரத்திற்காக சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சாலை வழி போக்குவரத்திற்கு நம் நாட்டின் மூலை முடுக்குகளை எல்லாம் இணைக்கின்றன. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவேஸ், NHன்னு சொல்லுவோம். These are the main roads connecting cities in the country. Example, NH44 runs from Srinagar to Kanyakumari. The Golden Quadrilateral Road connects the 4 major cities, Chennai, Mumbai, Delhi and Kolkata in India. தேசிய நெடுஞ்சாலைகள் இவை நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலைகள். இதுதான் NH44 அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையாகும். தங்க நாற்கர சாலையானது இந்தியாவின் 4 முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகியவற்றை இணைக்கின்றது. இந்த டெல்லி, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இதெல்லாமே முக்கியமான மாநகரங்கள். இதுதான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஸ்டேட் ஹைவேஸ். These are the roads connecting important cities within the state. SH4 runs from Arcot to விழுப்புரம். மாநில நெடுஞ்சாலைகள் சொல்லுவோம். இச்சாலைகள் ஒரு மாநிலத்திற்குள் உள்ள முக்கியமான நகரங்களை இணைக்கின்றன. SH4ன்னு சொல்லுவோம். இது ஆர்காட்டிலிருந்து விழுப்புரம் வரை செல்லும் மாநில நெடுஞ்சாலையாகும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். They are of 2 types, major district roads and other district roads. These roads connect markets and offices in the district. மாவட்ட சாலைகள் சொல்லுவோம். இவை 2 வகைப்படும். முக்கிய மாவட்ட சாலைகள் மற்றும் பிற மாவட்ட சாலைகள். இந்த இரண்டையும் மாவட்டத்தில் உள்ள சந்தைகளையும் அலுவலகங்களையும் இணைக்கின்றன. அடுத்து வில்லேஜ் ரோட்ஸ். These roads connect villages or a group of villages with each other and also to other major roads near it. இந்த கிராம சாலைகளானது கிராமங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கின்றன. மேலும் அவற்றுக்கு அருகில் உள்ள பிற முக்கிய சாலைகளையும் இணைக்கின்றன. Bus is the most important means of public transport system in India. Buses are managed by the respective state governments. Many state governments have introduced air-conditioned buses and sleeper buses. The Chennai Mofussil bus terminus is the largest bus terminus in Asia. பேருந்து இந்திய மக்களின் மிக முக்கியமான சாலை போக்குவரத்து சாதனமாகும். பேருந்துகள் அந்தந்த மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. பல மாநில அரசுகள் குளிரூட்டப்பட்ட மற்றும் தூங்கும் வசதி கொண்ட பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எதுனா சென்னையில் உள்ள புறநகர் பேருந்து நிலையம். சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இஸ் a high quality bus based transit system. It has been introduced in some cities in India. The BRTS
ensured that there are roadways that only buses can use. விரைவான பேருந்து போக்குவரத்து அமைப்பு, இதுதான் பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்பது உயர்தர வசதி கொண்ட பேருந்து போக்குவரத்து வகையாகும். இந்தியாவில் சில நகரங்களில் இத்தகைய போக்குவரத்து அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வமைப்பு பேருந்துகளுக்கு மட்டும் பயன்படும் சாலைகளை அமைக்க உள்ளது. நெக்ஸ்ட், ரயில்வேஸ். Railway is the most important form of transport system connecting various states in India. The first railway line was laid between Mumbai and Thane in 1853. இந்தியாவின் பல மாநிலங்களை இணைக்கும் போக்குவரத்து வகையில் ரயில் போக்குவரத்து முக்கியமானது. 1853ஆம் ஆண்டில் மும்பை மற்றும் தானே இடையே முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. One of the earliest railway stations built in Tamil Nadu was in Rayapuram in the year 1856. Steam engines were used in the beginning. From steam engines to high-speed rail, the growth of Indian railways over the past 170 years has been vast and it has contributed to the development of India. தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையங்களுள் ஒன்று 1856ஆம் ஆண்டு ராயபுரத்தில் கட்டப்பட்டது. ரயில் வண்டிகளை இயக்க ஆரம்ப காலங்களில் நீராவி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த இந்திய ரயில் போக்குவரத்தானது கடந்த 170 ஆண்டுகளில் நீராவி இயந்திரங்களிலிருந்து அதிவேக ரயில் வண்டிகள் வரை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சி இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. மேஜர் ரயில் லிங்க்ஸ் from Tamil Nadu. Name of the train from to Himsagar Express Kanyakumari to Jammu. Tamil Nadu Express Chennai to New Delhi. Thirukural Express Kanyakumari to New Delhi. Coromandel Express Chennai to Kolkata. Chennai Express Chennai to Mumbai. There are also suburban rails that connect different places within a city. The first modern rapid transit system in India is the Kolkata Metro Rail System. The Chennai Metro Rail was started in the year 2015. புறநகர் ரயில்கள் நகரத்தின் பல்வேறு இடங்களை இணைக்கின்றன. இந்தியாவின் முதல் நவீன விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பு கொல்கத்தா மெட்ரோ ரயில் அமைப்பாகும். இது சென்னை மெட்ரோ ரயில் அமைப்பு 2015 தொடங்கப்பட்டது. Do you know Indian Railways is the fourth largest network in the world? Darjeeling Himalayan Rail in West Bengal is a World Heritage Site and it is the only steam operated railway in India. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து உலகிலேயே 4வது மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பாகும். மேற்கு வங்காளத்தில் உள்ள டார்ஜிலிங் ஹிமாலயன் இந்தியாவில் ரயில் ஓர் உலக பாரம்பரியம் மிக்க தலமாகும். இது இந்தியாவிலேயே நீராவி மூலம் இயக்கப்படும் ஒரே ரயில் போக்குவரத்தாகும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரோட்வேஸும் ரயில்வேஸும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வாட்டர்வேஸ் ஏர்வேஸை பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட்டோட யூசஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.